நெய் தோசை போடுறத பரோட்டா போட்டால் என்ன போட்டு பார்ப்போம்னு தான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். இலங்கை பூரா இந்த கடை ஃபேமஸ். ஆட்டாவாடிக்கு வந்தாங்கண்டா இந்த கடைக்கு வந்து போவாங்க. ரெண்டு பேர் அப்துல் முகமது ஹனீஃபா. நான் இந்த கடை வச்சு 38 வருஷம் தாண்டி விட்டது. நான் ஒரு ராத்தை இறைச்சி 20 ரூபாய்க்கு கூட இந்த கடை வச்சேன். அதாண்டு இப்போ 1000 ரூபா இறைச்சி வாங்கி இந்த கடையை செஞ்சுட்ருக்கேன். பரவாயில்ல, பரகத்து தான். எந்த வகையிலையும் எல்லா மக்களும் வருது, வந்து சாப்பிட்டு கை தந்துட்டு தான் போகுது. எப்படி ஒரு சாப்பாடு நாங்கள் சாப்பிடல அந்த மாதிரி சொல்லி தந்துட்டு போகுது. இந்த கடை வந்து 38 வருஷமாக அவளுக்கு சேவை செய்யும். நான் இங்கே வந்து ஒரு 7 வருஷம் ஆகுது. உப்பரிச்சி கறி, நெய் பரோட்டா, சோடிஸ், 3 வகையான சோடிஸுகள். நோம்பு வந்தாலும் கொஞ்சம் அதிகரித்த சோடிஸுகள் வியாபாரம் பண்ணுவாங்க. இலங்கை பூரா இந்த கடை ஃபேமஸ். ஆட்டாவாடிக்கு வந்தாங்கண்டா இந்த கடைக்கு வந்து போவாங்க. நான் வந்து பரம்பரை இந்தியா சம்சா ஐட்டம் அதெல்லாம் நான் தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். கடையை பொறுத்தவரையில் மற்ற இடம்ல நம்மளோட இடத்துல நான் தான் அதை உருவாக்கி செஞ்சு துவங்கினேன். நெய் பரோட்டாவும் செஞ்சேன். நெய் தோசை போடுறத பரோட்டா போட்டால் என்ன போட்டு பார்ப்போம்னு தான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் பரகத்தான். சின்ன பொட்டி கடை மாதிரி தான் வச்சேன் நான் ஸ்டாலில். அதே சுனாமியில் நியாயமான சாமம் போய்த்து அது கவர்மெண்ட் கூட ஒன்றும் தரல. என்ன 200 மீட்டருக்கு உள்ளுக்கு தான் நிற்கும். அதால் நான் வாதாடையும் இல்லை, காசி போடுறதையும் இல்லை. பெரும்பாலும் கிடைக்கிறத சமாளிச்சுட்டு போகலாம். ஸ்பெஷல் உப்பு ரஜனை பரோட்டாவும் டிம்பால் மிஸ்ஸிங் சீனி கொஞ்சம் பேக்கிங் பவுடர் உப்பு சீனியோட சேர்த்து வினைகிறேன். டிம்பால் கொஞ்சம் நாங்கள் மற்ற இடங்களில் விட கொஞ்சம் கூட பாவிக்கிறேன். கிட்டத்தட்ட 25 கிலோ மாவுக்கு ஒரு 2 டின் போடுவோம். அதான் கொஞ்சம் விசேஷம். பரோட்டா போலியை திண்டுங்கன்னா இனிப்பாரி. உப்பராச்சி இங்கே காத்த மட்டும் இங்கே மட்டும் நேரி இந்த தரத்துக்கு. அடுத்தது காவாடி கொஞ்சம் அதுக்கு வருவாங்க விசேஷமாக. தனியை நான் மட்டும்தான். அப்போ ரொட்டி வேலையும் நான் தான் செய்கிறேன். எல்லாம் நான் தான். இப்போ தான் ஆக்களை பிடிச்சி. இப்போ ஏதா வயசு 70 ஆகிடுச்சு. நீ ஏதா நீ ஆக்களை வச்சு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கலாம் என்ற ரீதியெலாம் கஷ்டப்படாமல் எங்கிட்டு இருக்கேன்.